பிரைஸ் தி லார்ட். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற உன்னதமான தேவனுடைய வாழ்த்துக்கு நாமத்துல இந்த காலை வேளையில உங்களை வாழ்த்துகிறேன். தேவாதி தேவன் நல்லவரும் நம்மை விசாரிக்கிறவரும் நம்மை கரம்பிடித்து நடத்துகிற தேவனுமாய் இருக்கிறார். இந்த அதிகாலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 37வது அதிகாரம் 17வது வசனம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளு. கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பார். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று எசேக்கியா ராஜா சொல்லுகிறார். அசீரியா ராஜா இஸ்ரவேல் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் யுத்தத்துக்கு வருகிறத பார்க்க, அப்பொழுது அவன் தன்னுடைய படைத்தலைவனாகிய ரப்சாயை அனுப்பி நிருபங்களை கொடுக்கிறான். தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் பேசுகிறான், தேவனை நிந்திக்கிறான் என்று பார்க்க, இந்த காரியத்தை வைத்து எசேக்கியா தேவனுடைய ஆலயத்துக்கு வந்து அவன் கொடுத்த நிருபத்தை கர்த்தருடைய ஆலயத்திலே விரித்து சொல்லுகிற ஜெபந்தான் நாம் வாசிக்க கேட்ட வார்த்தைகள். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேள். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பார். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை எல்லாம் கேளும் என்று சொல்லுகிறான். பாருங்க, அங்க ஒரு நிந்தை உண்டாகிறது. எசேக்கியாவுக்கு ஒரு நிந்தை உண்டாகிறது. ஆம், தேவ ஜனங்களை நிந்திக்கிறான். தேவ ஜனங்களை நிந்திக்கிறது தேவனை நிந்திக்கிறதுக்கு ஒப்பாகும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட அநேகர் தேவ ஜனங்களை ரொம்ப எளிதாக நிந்தித்து விடுகிறார்கள். காரணம், இவர்கள் அவர்களுக்கு பதில் செய்ய போவதில்லை, ஏனென்று கேட்க போவதில்லை, இவர்கள் அவர்களை மிரட்டுவதில்லை. ஆகவே சாதாரணமாக தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி விடுகிறார்கள். ஆனால் தேவனாகிய கர்த்தர் எப்படி பார்க்கிறார் என்றால், அவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் எழும்பினது, அவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் பேசினது, அவருடைய ஜனத்துக்கு விரோதமாய் செய்தது எல்லாம் தேவனுக்கு விரோதமாய் செய்ததாகவும் தேவனுக்கு விரோதமாய் நடப்பித்ததாகவும் தேவன் கணக்கிடுகிறார். அப்படியானால் அதனுடைய தண்டனை கடுமையாக இருக்கும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 102:8வது வசனத்துல பார்க்கும்போது, நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிறார்கள். நாடோறும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் எடுக்கிறார்கள். இப்போ ஒருவன் நம்மை சபிக்கிறான் என்று சொன்னால் அவன் நமக்கு விரோதமாய் வெறி அல்ல, மூர்க்க வெறி கொண்டிருக்கிறான். நம்மை எப்படியாவது அழித்தே தீர்வேன் என்கிறதான ஒரு எண்ணத்திலே அவன் காணப்படுகிறான் என்று அர்த்தம் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 102:2வது வசனத்துல, என் ஆபத்து நாளில் உமது முகத்தை எனக்கு மறையாதே, உமது செவியை என்னிடத்தில் சாய்த்து கேளு. சாயும், நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய். தேவனாகிய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய ஆபத்து வேளைகள்ல நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது கர்த்தர் அதிசயமான காரியங்களை நமக்கு செய்கிறார். தப்பிக்கொள்ளும்படியான போக்குகளை தேவன் அற்புதமாக நமக்கு உண்டு பண்ணி தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவேதான் ஆண்டவரே, நீர் உமது செவியை சாய்த்து கேளும் என்று பக்தன் சொல்லுகிறான். இந்த காலை வேளையிலும் கூட தேவனுக்கு முன்பாக பற்பல விதமான விண்ணப்பங்களோடு ஜெபங்களோடு நாம் வந்திருக்கிறோம். அதை தேவ சமூகத்துல நாம் செய்து தேவனை நோக்கி காத்திருப்போம். அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் தருகிறது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலே அவர் பெரிய ஆசீர்வாதங்களை தந்து உங்களை உயர்த்துவார். ஆண்டவர் இந்த வார்த்தைகளாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற பரிசுத்த பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். அருமையான இந்த அதிகாலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சமூகத்தை தெரிந்து கொண்டு உம்மை பாட, துதிக்க, ஆராதிக்க தந்த நல்ல கிருபைகளை நினைக்கிறோம். பேர் பேராய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதி. அந்தகாரத்தின் வல்லமைகள் மேல் ஜெயந்தார். தேவ சமாதானம் இவர்களை ஆட்கொள்ளட்டும், பலப்படுத்தும். இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.